ஹாய்ங்க, சாயமுது சேனலில் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை ராகி அடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. நம்ம மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை வயசானவங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது எல்லாமே ரொம்பவே நல்லதுங்க. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி உங்களால் முடிஞ்சால் டெய்லியுமே நீங்கள் பண்ணி கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அடைன்ற விதத்தில் நீங்கள் டெய்லியும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு சட்னி கூட நீங்கள் தொட்டுக்குங்க. பொட்டுக்கடலை சட்னி நல்லாயிருக்கும். அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்குங்க ஈஸியாக. ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்த்தலாம். ஆல்ரெடியே நம்ம வந்து முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சோம் இல்லையா, அது கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அது எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. நம்ம அடை செய்யறதுக்காக தான் நான் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நம்ம வதக்கி வச்சதில் தனியாக எடுத்து வச்சு அது கூட வந்து நான் பச்சை முருங்கைக்கீரையை தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு அதே துவையல் கூட நீங்கள் போட்டு செய்யலாங்க, அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா தட்டிக்கோங்க, கையில் தட்டி விட்டு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் ஊற்றி நீங்கள் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்து சேவ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கலிகாலில் மாறினாலும் மாறிச்சிங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து வீட்டில் செய்கிறத விட நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றது தாங்க அதிகம். இந்த சிக்கன் ரைஸு, சிக்கன் 65, இந்த லூடன்ஸு, பீஸா, பர்கரு அது இதுன்னு நம்ம வாங்கி சாப்பிட்றோங்க. ஆனால் இதில் வந்து கெட்டது இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்ம வந்து இந்த டேஸ்ட்டுக்காக வாங்கி தான் சாப்பிட்றாம, ஒரு நாள் தானே இல்லை 2 நாள் தானே, நம்ம டெய்லியுமா சாப்பிட்றோம் அப்படி வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அதுதாங்க நம்மளுக்கு ரொம்பவே கெடுதல். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து எது ஹெல்த்தியோ அதை நம்ம சாப்பிட மாட்டோம். நம்மளுக்கு ஹெல்த்தின்னு தெரியும், இது நல்லதுன்னு தெரியும், இது இதுக்காக ஹெல்ப் பண்ணுன்றதும் தெரிஞ்சும் நம்ம அதை சாப்பிட மாட்டோம். நம்ம வந்து நம்மளுக்கு கெடுதல் கொடுக்கறது தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க நம்ம லைஃப்பில். ஸோ மறக்காமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்